வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோல்டுடைய அனலைசிஸ் வந்து பார்த்துருவோம். அது போக வேறு கரன்சி பேர்ஸும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இம்பார்ட்டண்டான கரன்சிஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ டெலிகிராம் சேனல் என்னோடது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா என்னென்னா என்னுடைய அப்டேஷன் அடுத்து வரக்கூடிய அப்டேஷன்ஸ், அப்புறம் நான் சில சிக்னல்ஸ் வந்து சில 1-2 ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சிக்னல்ஸும் நான் தருவேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு எதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன், அனலைசிஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஜாயின் பட்டன் நம்ம இருக்குது. அதனால் உங்களுக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எவ்ரி மந்த் ஒரு ஸ்ட்ராட்டஜினா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், அதில் எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான். சரிங்களா? அதாவது லாங் டேர்ம் எப்படி பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தருவேன். அப்புறம் ஃப்ரீ சிக்னல்ஸ் ஒரு 2-3 சிக்னல்ஸ் வந்து நான் தரேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரியும் பண்ணலாம். டவுட்ஸு, நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் எப்படி எடுத்ததும் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனல் அவங்களுக்கு இதுக்கு எப்படின்னா, ஒன்று சிக்னல்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது வந்து அது டிஸ்கஷன் பண்ணலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து அனலைசிஸ் வந்துடுவோம். ஓகே. கோல்டுடைய அனலைசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மந்த் எண்டு முடிஞ்சதுனால, சாரி அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மே 1 நேற்று உழைப்பாளர்கள் தினம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு உழைப்பாளர்கள்னால வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் எல்லாருமே வந்து முதலாளிகள் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரேயர். ஓகேங்க. வீக்லி அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து மந்த்லி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு செல் செட்டப்பில் முடிஞ்சிருக்கு கேண்டில். பட் என்னன்னா, ப்ரீவியஸாக லாஸ்ட் மந்தோடைய லோக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ வந்து ஒரு பியரிஷ், அதாவது நல்ல ஒரு பியரிஷ் ஆகிறதுக்கான செட்டப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அந்த சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்கும்போது அதோடைய இங்கேருந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும், எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே. ஸோ வீக்லி அனலைசிஸில் பார்க்கும்போது ப்ரீவியஸாக நான் சொன்னேன், இந்த 1914, 15 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் வந்து செல் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டு போன வீக் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் செல் தான் ஆகிற சான்ஸ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உள்ள. ஓகேங்களா? சரி. ஓகே. நம்ம அது டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த டெய்லி சார்ட்டில் வந்து இந்த பிரேக் அவுட் நான் சொன்ன லெவல், அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எகெயின் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. பட் இதில் இன்னொரு சினாரியோ இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லெவல், அதாவது ஒரு 4 ஹவர்ஸில் பாருங்கள், இது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் அவுட், அதாவது 1862-72 லெவல் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, மேபி இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1878 இந்த லெவலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு 1850 இந்த லெவல் வரைக்குமே வரும். இது வந்து நம்ம டெய்லியில் பார்க்கும்போது அந்த லெவல் நம்மளுக்கு வந்து மீட் ஆகுது. ஓகே. ஸோ என்னால் அதை இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு தென் எகெயின் மார்க்கெட் அப் ஆகிருக்கு. தென் எகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய ஒரு புல்லிஷ் ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ஒரு எகெயின் வந்து சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதாவது 1850-52 லெவல். இது ஏன் இது வந்து நம்ம ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி அனலைசிஸில் நம்ம வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது நம்ம பழைய ஒரு
ஒரு மூவ்மெண்ட் இருக்குது மார்க்கெட்டுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லைன் சார்ட்டில் மாற்றிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அனலிசிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எகைன் அந்த ஜோனை வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 இந்த ஏரியா வருது. ஓகே, அதாவது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 1865 சம்திங் வருது. அரௌண்ட் ஒரு 1850 அரௌண்ட் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. பட் இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1830 50க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே கோல்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்தியன் மார்க்கெட்ஸ்லேருந்து எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு வந்து ஆக்சுவலாக நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலோ ஆகும்போது கோல்டோடைய ரேட் வந்து நம்மளுக்கு வந்து இதாக ஆகணும். பட் இது டவுன் ஆகிட்டு இருக்கே என்னடா அப்படின்னு இல்லை, ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கு வேண்டி தான் இது டவுன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ பை செட்டப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதர் நல்லா 1850 34ங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சாக இருக்கும் பை பண்ணுறதுக்கு, ஒரு லாங் டேர்ம் பைக்கு. ஸோ அது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த லெவல் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரிஸ்க் பை கூட நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை வந்து இது பிரேக் அவுட் கொடுத்ததுனால இது எகைன் டெஸ்ட்டுக்கு மார்க்கெட் கீழே வந்து ஒரு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு இங்கேருந்தும் பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து கோல்டோடைய அனாலிசிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கிட்டத்தட்ட கோல்டு கூட தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். சில்வரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. நீங்கள் இந்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல லாங் ரேலி எடுத்திருக்கு. பட் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான அந்த மேஜரான சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு கிட்டத்தட்ட நிறைய இடத்துல இந்த இடத்துல மார்க்கெட் ஹோல்ட் ஆன இடம். ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் இப்போ நின்றுட்டுருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளாக் மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு கொடி வந்து இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது ஒரு போல், தென் இது ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ என்னன்னா இப்போது இங்கே வந்து கோல்டு வந்து சாரி எவ்வளோ வாட்டி இந்த இடத்துல டெஸ்ட் அடிச்சிருக்கு பாருங்க மார்க்கெட்டு. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மிகள் நினைக்கிறேன். அப்படியே பிரேக் அவுட் ஆனால் அப்படின்னாலும் நம்ம செல் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து எகெயின் வந்து பை ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து செல் எடுக்கணும். மேபி நடக்கிற வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ பை ஆகிறது சான்சஸ் இருக்குது. பட் பை கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து நம்ம தாராளமே வந்து பை ரிஸ்க் வந்து சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். அப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பை சைடு போகலாம். ஓகே, ஸோ இது ஒரு செட்டப்பு. தென் நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ் ஆயில் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செட்டப்பில் தான் இருக்குது.
பை சைடில் தான் இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்க கம்மியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் சட்ட பிரகாரம் தான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு. பட் இந்த இடத்துல 2 வாட்டி ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ எகெயின் வந்து இந்த லெவலுக்கு மேலே லாங் டேர்ம் ஒரு நல்ல ஒரு பை ஆகும் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 114 லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் ஹைக் தான் மார்க்கெட் போகுங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் ஹைக் தான் மார்க்கெட் வந்து போகும். 140 லெவல் வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஓகே. பட் என்னன்னா ஒரு லாங் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. தென் எகெயின் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் மேலே போகுங்க. ஓகேங்களா? ஓகே. நியூசிலாந்து சிஹெச்எஃப் நான் சொன்ன மாதிரி வந்து செல் செட்டப்பில் தான் இருக்குது. நம்ம டார்கெட் ரீச் ஆகலை. நான் அது வந்து டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லிங்க் பண்ணியிருந்தேன், இங்கேருந்து செல் ஆகும்னு சொல்லி. ஸோ இன்னும் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. என்னோட டார்கெட் வந்து இந்த லெவல். ஸோ இன்னும் டவுன் ஆகும். ஏயுடிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குங்க. ஏயுடிஎஸ்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே சார்ட்டில் பார்க்கும்போது இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். ஏன் இது லெவல் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்கிறேன்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஃபுல் டவுன் ஆகிட்டு தென் எகெயின் மேலே போயிட்டு சேம் அதே லொக்கேஷனில் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ என்னன்னா, இங்கே எகெயின் இது வரைக்குமே மார்க்கெட் வர சான்ஸ் இருக்குது. அதாவது 6,999 999 அந்த மாதிரி ஏதாவது ரவுண்ட் வேல்யூ வச்சுக்கோங்க. சாரி, இங்கே இது ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து திரும்பிச்சு. அதாவது நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து பை எடுக்கிறது நம்ம தப்பில்லை. அதாவது பை எட் லோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு மேலே போச்சுன்னா ஒரு நல்ல ஃபுல் ரேலியே போகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏயுடி யூஎஸ்டி. பட் என்ன அப்படின்னா, இங்கே பைக்கு வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே. இப்போ வந்து செல் ஒரு இது ஏன் வந்து, அதாவது வீக்லி சார்ட்டில் சொல்கிறேன். வீக்லி சார்ட்டில் பாருங்கள், நல்ல ஒரு பை. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கு, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. தென் எகெயின் டெஸ்ட் அடிச்சுட்டு டபுள் பாட்டம், அதாவது 2 வாட்டி இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து 2 வாட்டி சப்போர்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. எகெயின் அதே இடத்துல தான் மறுபடியும் டபுள் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? அதாவது உங்கள் இதில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னா டபுள் பாட்டம்னு வச்சுக்கலாங்களேன். டபுள் பாட்டம் போட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ எகெயின் இந்த லெவலில் இருந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் இது வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் இந்த சப்போர்ட்க்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, அதாவது 7,000ன்னு வச்சுங்களேன், ரவுண்டாக 7,000 ரவுண்ட் வேல்யூ இருந்து டவுன் க்ளோசிங் ஆகிடுச்சு, வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த வீக் அப்படின்னா, தென் எகெயின் வந்து நம்ம செல்லில் எப்போ எடுக்கணும்னா, எகெயின் மார்க்கெட் இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது தான் எடுக்கணும். ஏன்னா ஃபேக்காக கூட சம்டைம்ஸ் வந்து கால்ஸ் வந்து கொடுக்கும் கேண்டில்ஸ்டிக்ஸில். ஸோ அதனால் நம்ம பிரேக் அவுட் ஆனதுமே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எகெயின் ரீடெஸ்ட் பண்ணும்போது எகெயின் செல் எடுத்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் செல்லுக்கும் பிளான் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு பைக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே பைக்கு டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஏயுடி யூஎஸ்டி. தென் ஜிபிபி யூஎஸ்டி செல்லில் தான் இருக்குது. பட் இது நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. எகெயின் இது வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் செல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. எப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் 31,778 இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் வந்து செல் தான். ஸோ எகெயின் இதை டெஸ்ட் பண்ணிட்டு எகெயின் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே. ஹீரோ யூஎஸ்டி ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குங்க. நல்ல ஒரு இடம் இருக்குன்னா பை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஏயுடி அவங்க இது ஒரு வீக்லி சார்ட்டில் பாருங்கள். ஸோ இந்த ஜோன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா புரியும். ஸோ இந்த இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற ரெக்டாங்கிள் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பை ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்புகள், பை ஆகிற சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கேண்டில்ஸ்டிக்ஸை பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுங்க, ஹீரோ யூஎஸ்டி பண்ணுறவங்க எடுக்கலாம். இல்லை டபுள் பாட்டம் பண்ணும் அந்த சேம் இந்த செட்டப் பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கொடுத்து தென் அகெயின் டவுன் ஆகி டபுள் பாட்டம் சொல்லுவாங்க. இதுதான் டபுள் பாட்டம். இல்லைன்னா புல்லிஷ் என்கல்ஃப் கொடுக்கும். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேட்டெல்லாம் வந்துருக்கு பாருங்க. இன்னொன்று ஐட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேட் இது பிரேக் அவுட் கொடுத்ததுமே மார்க்கெட் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் வந்து இங்கே வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடர்னை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பை எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தென் அவ்வளோதாங்க. மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெருசாக ஒரு செட்டப்பில் இல்லை. செல் அடிச்சிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தென் ஜிபிவை செல் அடிச்சுட்டு தென் எகெயின் வந்து பை ஆகிற சான்சஸ் இருக்குது. பெரிய செட்டப்லாம் இல்லை. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, வேறு ஏதாவது வேணும் கமெண்ட்ஸ் வேறு வேறு ஏதாவது கற்றுக்கணும், வேறு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த லெசனும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். நன்றிகள், வணக்கம்.